ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து செரிமான சுரப்பிகள் அல்லது டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். இதில் வந்து உமிழ்நீர் சுரப்பிகள் பார்க்கலாம். டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ்னால் நிறையா டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் இருக்குது. லைக் சலைவரி கிளாண்ட்ஸ், அதுக்கப்புறம் லிவர், ஸ்டொமக் கிளாண்ட்ஸ், அதுக்கப்புறம் லிவரு, பேன்க்ரீஸ், இந்த மாதிரி நிறைய கிளாண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சலைவரி கிளாண்ட்ஸ். இது வந்து வாய்க்குழி ஓரல் ஆர் பக்கல் கேவிட்டியில் வந்து 3 pairs ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸ் வந்து காணப்படுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மேலெண்ண சுரப்பி, பரோட்டிட்னு சொல்லுவோம். கீழ்த்தாடை சுரப்பி, சப்மேக்சிலரி ஆர் சப்மேண்டிபுலார் கிளாண்ட். நாவடி சுரப்பில் வந்து சப்லிங்குவல் கிளாண்ட். டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் ஆர் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். நாளமுள்ள சுரப்பிகள் தான் வந்து டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ், அதாவது செரிமான சுரப்பிகள். இட் செக்ரீட் பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் கால்டு என்சைம்ஸ். இது வந்து என்சைம்ஸை செக்ரீட் பண்ணும். டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அசோசியேட் வித் அலிமெண்ட்ரி கேனல் ஆர் சலைவரி கிளாண்ட், லிவர், பேன்க்ரீஸ். டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் உணவு பாதையில் இருக்கிற செரிமான சுரப்பிகள் வந்து உமிழ்நீர் சுரப்பி, லிவர், பேன்க்ரீஸ். கேஸ்ட்ரிக் கிளாண்ட் செக்ரீட் கேஸ்ட்ரிக் ஜூஸ். செரிமான அதாவது இரைப்பை சுரப்பிகள் வந்து இரைப்பை நீர், கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து செக்ரீட் பண்ணும். இன்டெஸ்டினல் மியூக்கோசா இன் இன்டெஸ்டின் இட் செக்ரீட் இன்டெஸ்டினல் ஜூஸ். சிறுகுடலில் இருக்க கோழைப்படலம் வந்து சிறுகுடல் நீரை வந்து சுரக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சலைவரி கிளாண்ட்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். சலைவரி கிளாண்ட்ஸ் மீன்ஸ் இது வந்து சலைவரி ஜூஸ் வந்து செக்ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் டெய்லி செக்ரீஷன் ஆஃப் saliva from salivary glands is 1000 to 1500 ml, அதாவது 1 to 1.5 லிட்டர். சீக்ஸ் கண்ணப்பகுதியில் இருக்க உமிழ்நீர் சுரப்பி வந்து மேலெண்ண சுரப்பி, பரோட்டிட். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் கிளாண்ட் ஆஃப் த சலைவரி கிளாண்ட்ஸ். பரோட்டிடில் வந்து ஸ்டென்சனின் நாளம் அல்லது மேலெண்ண சுரப்பி நாளம், ஸ்டென்சனின் நாளம் ஆர் ஸ்டென்சன்ஸ் டக்ட். சப்மேக்சிலரி ஆர் சப்மேண்டிபுலாரோட கிளாண்ட்ஸோட டக்ட் வந்து வார்டன்ஸ் டக்ட். கீழ்த்தாடை சுரப்பியோட நாளம் வந்து வார்டனின் நாளம். நெக்ஸ்ட் வந்து சப்லிங்குவல் நாவடி சுரப்பியோட நாளம் வந்து ரிவினிஸ் அல்லது பர்த்தோலின்ஸ் டக்ட். நாவடி சுரப்பியோட நாளத்திற்கு பர்த்தோலின் அல்லது ரிவினிஸ் நாளம் என்று பெயர். நெக்ஸ்ட் வந்து இரைப்பை சுரப்பிகள், கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். இதில் வந்து காப்லெட் செல்ஸ் இருக்குது, கோப்பை வடிவ செல்கள். இது வந்து கோலை அல்லது மியூக்கஸ் வந்து செக்ரீட் பண்ணும். சீஃப் செல்ஸ் ஆர் பெப்டிக் செல்ஸ் ஆர் சைமோஜன் செல்ஸ் வந்து கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ், பெப்சினோஜன், ரெனின், இந்த என்சைம்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணும். பெரைட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல்ஸ் செக்ரீட் HCl and an intrinsic factor responsible for absorption of vitamin B12 called caselin's intrinsic factor. நெக்ஸ்ட் வந்து liver is the largest gland in our body and then it is situated in upper right side of the abdominal cavity below the diaphragm. இது வந்து அப்பர் ரைட் சைடில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. இது வந்து அப்டாமினல் கேவிட்டியில் இருக்குது, பிலோ த டயாஃப்ரம். இதில் வந்து 2 மேஜர் லெஃப்ட் அண்ட் ரைட் லோப்ஸ் அண்ட் 2 மைனர் லோப்ஸ் காணப்படுது. அதாவது 2 பெரிய கதுப்பு, 2 சிறிய கதுப்புகளை வந்து இது வந்து பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு ஈச் லோப் ஹேஸ் மெனி ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ். ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ் தான் வந்து கல்லீரலோட செயல் அலகு. இதில் வந்து பல சிறு கதுப்புகள் வந்து காணப்படுது. அதில் வந்து ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ் கவர்டு பை கிளிசனின் கேப்சூல். ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ் வந்து கிளிசனின் கேப்சூல் அல்லது கிளிசனின் உரையால் வந்து சூழப்பட்டிருக்கும். லிவர் செல்ஸ் ஆர் ஹெப்பாட்டிக் செல்ஸ் செக்ரீட் பைல் அல்லது பித்தநீர். பைல் இஸ் ஸ்டோர்டு இன் கால் பிளாடர். பித்தப்பையில் வந்து இது ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் தென் டக்ட் ஆஃப் கால் பிளாடர் இஸ் சிஸ்டிக் டக்ட், பித்த நாளம். Duct of liver is hepatic duct, கல்லீரல் நாளம். Cystic duct and hepatic duct join together and form common bile duct, பொது பித்தநீர் நாளம். Common bile duct and pancreatic duct form hepatopancreatic duct அல்லது கல்லீரல் கணைய நாளம். Sphincter of OT, opening of hepatopancreatic duct into duodenum guarded by a sphincter, that is called sphincter of OT. OT சுருக்கு தசைன்னு வந்து ஹெப்பாட்டோபான்க்ரிட்டிக் டக்ட் கல்லீரல் கணைய நாளம் வந்து முன் சிறுகுடலில் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து கார்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்பிங்டரோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு லிவர் ஹேஸ் ஹை பவர் ஆஃப் ரீஜெனரேஷன். லிவரில் வந்து இழப்பு மீட்டல் தன்மை வந்து அதிகம். லிவர் செல்ஸ் ரீப்ளேஸ்டு பை நியூ ஒன்ஸ் எவ்ரி 3 to 4 weeks. 3 to 4 வாரங்களுக்கு ஒரு முறை வந்து லிவரில் இருக்க செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும்.
நியூ ஒன்ஸ் புது செல்களால் வந்து மாற்றீடு செய்யப்படும். டெஸ்ட்ராய் ஏஜிங் அண்ட் டிஃபெக்டிவ் பிளட் செல் வயதான பழுதுபட்ட செல்களை வந்து இது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸ்டோர்ஸ் குளுக்கோஸ் இன் ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன் இது வந்து குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜன் ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணும். With the help of pancreatic hormones, liver disperses glucose into the blood. மறுபடியும் குளுக்கோஸை வந்து பிளட்டில் வந்து கிளைக்கோஜனை வந்து குளுக்கோஸாக பிளட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணுறதும் இந்த லிவரோட வேலை தான். நெக்ஸ்ட்டு ஸ்டோர்ஸ் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் அண்ட் அயர்ன்ஸ் கொழுப்பில் கரையும் வைட்டமின்களையும் இரும்பையும் வந்து இது சேமிக்குது. டிடாக்சிஃபை டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் நச்சற்ற பொருட்களை வந்து நச்சுத்தன்மை கொண்ட பொருளை வந்து நச்சற்ற பொருட்களாக வந்து இது மாற்றுது. அண்ட் இட் இன்வால்வ்ஸ் இன் சிந்தசிஸ் ஆஃப் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் யூரியா இது வந்து நான் எசென்ஷியல் தேவைப்படாத அமினோ அமிலங்களையும் கழிவுப் பொருளான யூரியாவையும் சிந்தசிஸ் பண்ணுறதுல வந்து இது இன்வால்வ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.